ஹே காய்ஸ், வெல்கம் டு எம்ஜே vlog. இன்னைக்கு நம்ம ஸ்கேம் கொடுமைகளை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கார்த்தியா, ஆமா, நீங்க தாய்லாந்துக்கு ஒரு இல்லீகல் பார்சல் நீங்க அனுப்பியிருக்கீங்க. அதுக்காக உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். சிபிஐல இருந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்கு ரெடியா இருங்க. அவங்க கேக்குற டீடைல்ஸ் பூரா சார். இல்ல சார், நான் அதுவும் பார்சல் தான் அனுப்பல சார். நீ கொஞ்சம் செக் பண்ணி பாருங்களேன் ப்ளீஸ். என்னடா என்னாச்சு? நான் ஏதோ கொரியர்ல ட்ரக்ஸ் அனுப்பிச்சிருக்கேன், தாய்லாண்டில் மாட்டிக்கிச்சு, டிஜிட்டல் அரெஸ்ட்னு சொல்றானுங்க. முதல்ல ஃபோனை கட் பண்ணு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபுல் செட்டப்போட வீடியோ கால்லேயே வருவான். சிபிஐ ஆஃபீஸர் பேசுகிறேன், இதை பற்றி வெளியில் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவான். உன் ஆதார் நம்பர், பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வரைக்கும் எல்லா டீட்டெயிலையும் புட்டு வைப்பான். ஸ்கேம் கால்டா அது. ஸ்கேம். இந்த மாதிரி சிபிஐல இருந்து பேசுகிறோம், அமலாக்கத்துறையிலேருந்து பேசுகிறோன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பரிசு விழுந்திருக்குன்னு சொல்லுவாங்க. பேங்க்ல இருந்து பேசுகிறோம், உங்கள் ஓடிபி நம்பர் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி பல வித்த வச்சிருக்கானுங்க. ஏமாந்துடாதீங்க. நம்மளுடைய பேராசையும் அறியாமையும் தான் இந்த மாதிரி சைபர் ஃப்ராட்ஸ்க்கான மூலதனமே. டிஜிட்டல் அரெஸ்ட்ங்கிற ஒரு சட்டமே நம்ம சட்டத்துறையில இல்லை, நம்ப வேண்டாம். இதுல மக்கள் பல கோடி ரூபாய் ஏமாந்துருக்காங்க. இதுல ஏமாந்தவங்க சின்னவங்க பெரியவங்க, படிச்சவங்க படிக்காதவங்கன்ற பேதமே இல்லை. வீட்டில் இருக்கிற எல்லாரையும் எஜுகேட் பண்ணுங்க, முக்கியமா பெரியவங்க. நம்ம தமிழ் சீரியல் ஆர்டிஸ்ட் நம்ம செந்தில் சாருக்கு நடந்த ஸ்கேமை தான் அவரே சொல்லியிருக்கிறாரு. அதுவும் இப்போ ரீசண்டாக ஒரு 3 to 4 days பேக் தான் நடந்திருக்கு. அது என்ன ஸ்கேம்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க. அழுவுறதா சிரிக்கிறதானே தெரியல. இவ்வளவுதான் நம்ம படிச்சு உலக அறிவுன்னு நினைச்சாலும் ஒருத்தன் சப்பையா ஆன்லைன்ல ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ்ல 15,000 ரூபாய் என்கிட்ட இருந்து ஆட்டையை போட்டாங்க. கதையை சொல்றேன், கேளுங்க. உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும். உங்க நண்பர்களோட இதை ஷேர் பண்ணுங்க. கோயம்புத்தூர்ல இருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஹோட்டல் தொழிலதிபர் அவரு வாட்ஸ்அப்ல இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வருது, ஐ நீட் அ ஹெல்ப் அப்படின்னு. நான் வண்டி ஓட்டிட்டு இருந்தேன். அவர்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் ரொம்ப ரேரா வரும். அவர்கிட்ட இப்படி ஒரு மெசேஜா? நான் உடனே, சார் என்ன சொல்லுங்க அப்படின்னு, ஒரு 15,000 ரூபாய் எனக்கு உடனே அனுப்பு அப்படின்னு ஒரு அடுத்த மெசேஜ். நான் ஓகே சார், நம்பரு அப்படின்ற ஒரு நம்பர் ஒன்று அனுப்பியிருந்தாரு. அந்த நம்பரை நான் செக் கூட பண்ணல. பணத்தை அனுப்பிட்டு பார்த்தா ஏதோ யோகேந்தர்னு சொல்லிட்டு வேற ஏதோ பேர் வருது. அப்போதான் எனக்கு டவுட் வருது, சார் நம்பர் இல்லாம வேற ஏதோ நம்பருக்கு அனுப்ப சொல்றாருன்னா ஒருவேளை இது ஸ்கேமா இருக்குமோன்னு நினைக்கிறதுக்குள்ள பணம் போச்சு. அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டா நான் நினைச்ச மாதிரியே, என்ன செந்தில் காலையிலேயே என் போனை வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணிட்டான், நீ ஒரு 500வது கால் எனக்கு இந்த மாதிரி பண்றது. இத்தனை பேர், பல பேருக்கு மெசேஜ் போயிருக்கு, சில பேர் பணத்தையும் அனுப்பியிருக்காங்க. நான் ஏற்கனவே சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறேன். 15,000 ரூபாய் எவ்வளோ ஒருத்தர் குறுகுல பூந்து ஆட்டையை போட்டு போயிட்டானே. நெக்ஸ்ட் டைம் யாராச்சும் உங்ககிட்ட இந்த மாதிரி வாட்ஸ்அப்ல இருந்து பணம் கேட்குறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு கன்ஃபார்ம் பண்ணாம யாருக்கும் இந்த மாதிரி டக்குன்னு எடுத்து ஒரு எமோஷனல்ல யோசிக்காம அனுப்பி விட்டுறாதீங்க. சுட சுட சுட்டுன்னு வந்துருக்கிறேன். இது சுட்ட கதை இல்ல, உண்மையிலே பட்ட கதை. அடுத்தது அமேசான் ஸ்கேமை பற்றி தான் பார்க்க போகிறோம். வடபழனியைச் சேர்ந்த கிஷோர் கிருஷ்ணா அமேசானில் ஆசையாக லேப்டாப் ஆர்டர் செய்துள்ளார். ஆனால் அவருக்கு நவம்பர் 18ஆம் தேதி லேப்டாப்புக்கு பதிலாக கடப்பாக்கல் பார்சலில் டெலிவரி செய்யப்பட்டுள்ளது. பார்சலை பிரித்து பார்த்த கிஷோர் அமேசான் சேவை மையத்தில் புகார் தெரிவித்ததாகவும் 4 நாட்களில் விசாரித்து பதில் சொல்வதாக கூறி 11 நாட்கள் இழுத்தடித்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். இழுத்தடித்தது மட்டுமல்லாது இறுதியில் உங்கள் பக்கம்தான் மிஸ்டேக் என சொல்லி பணத்தை திருப்பி தர முடியாது என அமேசான் தரப்பில் சொல்லப்பட்டு விட்டதாகவும், இதனால் மனம் உடைந்து வடபழனி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். பார்சலை பிரித்த போது எடுத்த வீடியோவை கூட அமேசான் தரப்பு கேட்கவில்லை என கூறும் கிஷோர் கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளார். ஆன்லைனில் ஆசையாக லேப்டாப் ஆர்டர் செய்த நபருக்கு கடப்பாக்கல் அனுப்பப்பட்டுள்ள வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முன்னெல்லாம் கள்ள நோட்டு அடிக்கிறதுக்கு பெரிய பெரிய மிஷின்ஸ் வச்சுருந்தாங்க, கோடவுன்ஸ் வச்சுருந்தாங்க. அப்படி தான் நம்ம டிவியில் பார்த்துருப்போம். ஆனால் இப்போ கள்ள நோட்டு அடிக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய எக்யூப்மெண்ட்டே தேவை கிடையாது. வெறும் ஸ்கேனர் அண்ட் தென் ஒரு பிரிண்டர் இருந்தால் போதும்.
சூப்பராக நோட் அடிக்கிறாங்க. அது எப்படி நீங்களே பாருங்க. இப்போ கொரியர் ஸ்கேம் தான் பார்க்க போறோம். சார் ஸ்ரீராமா கொரியர் வந்திருக்கு சார். கொரியரா? நான் ஒன்றும் ஆர்டர் பண்ணலையே. ஸ்ரீராம் தான் சார் போட்டிருக்கு. என் நேமில் ஏதாவது ஆர்டர் பண்ணலாம்? நானும் எதுவும் பண்ணல. இல்லைங்களே. சரிங்க சார், உங்களுக்கு இல்லைன்னா ஒரு ஓடிபி மட்டும் வரும், சொல்லுங்க, நான் ஆர்டர் கேன்சல் பண்ணிடுறேன். ஓடிபி மெசேஜ் வந்திருக்கா பாருங்க. 1015. ஓகே, தேங்க்யூ சார். அக்கௌண்ட்ல இருந்து 1 லட்சம் ரூபா போயிடுச்சுடா. அந்த டெலிவரி பண்ணி ஓடிட்டு இருந்துச்சியா? இதுக்கு தேவையில்லாத அமிச்சு. ஓடிபி வேற அனுப்பிச்சிட்டியா? எருமை எத்தனை வாட்டி சோஷியல் மீடியால சொல்றாங்க இது மாதிரிலாம் ஸ்கேம் நடக்குது, இது மாதிரி உஷாரா இருக்குன்னு சொல்லிட்டு. டெய்லி நோன்றீங்களா? இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடனே சைபர் கிரைமுக்கு கால் பண்ணி ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணு. அதுவும் இமீடியட்டா பண்ணு. உன் பணத்தை கண்டிப்பா ரெக்கவரி பண்ணி கொடுத்துருவாங்க. பயப்பட வேணாம். இது கிரெடிட் கார்டு ஸ்கேம் தான். கிரெடிட் கார்டு யூஸ் பண்றவங்க கண்டிப்பா இதை வந்துட்டு கவனமா பாருங்க. ஒரு கால் வந்தது, நான் வந்து கால் கட் பண்ணிட்டேன். அண்ட் மீன்வைல் நான் கிரெடிட் கார்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போடுவேன் அமௌண்ட்லாம். ஓகே. ஸோ ஒரு 80,000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தேன். அது வந்து அப்படியே எடுத்துட்டாங்க. எடுத்துட்டதுக்கு அப்புறமா எனக்கு கண்டினியூஸாக ஓடிபி வந்துட்டே இருந்துச்சு. பட் தென் போகலை. புரியுது. ஆமா, மணி திடீர்னு வந்து ஒரு ½ hour கழிச்சு டிடெக்ட் ஆயிடுச்சு. நான் இமீடியட்டா வந்துட்டு சைபர் கிரைம்க்கு கால் பண்ணிட்டேன். ஸோ கால் பண்ணதுனால அவங்க ஹோல்ட் பண்ணிட்டாங்க, ஃப்ரீஸ் பண்ணிட்டதுனால இட் வாஸ் ரீடைன். ஒரு 2 வீக்ஸ்ல வந்துருச்சு. அது யாருன்னு தேடி பிடிச்சிட்டாங்களா அந்த நம்பரு? அது வந்து உண்மையா சொல்லணும்னா SBI காரங்களே தான் அப்படி பண்ணாங்கன்ற மாதிரி சைபர் கிரைம்ல சொல்லிருந்தாங்க. ஆமா, உங்களோட CVV எல்லாம் அங்கதான் ஷேர் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க. சோ ஒரு குரூப் வந்துட்டு நம்மளுக்கு கிரெடிட் கார்டு விக்கிறாங்கன்னா ஒரு குரூப் அந்த கிரெடிட் கார்டு டீடைல்ஸ் எல்லாம் எடுத்து தனியா வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்கேம் பண்றாங்க. பேங்கேவா படத்துல காட்டுறது எல்லாமே வந்துட்டு உண்மையா தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ பெருமைக்குன்னு கிரெடிட் கார்டு வாங்குறவங்களுக்கு இதுதான் நிலைமை. ஸோ அவசியம் இருந்தால் மட்டும் கிரெடிட் கார்டு வாங்குங்க. சும்மா இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிருக்கும் போது ரீசெண்டாக இந்த ஒரு போஸ்ட்டை பார்த்தேன். ஒருத்தர் தன்னோட கிரெடிட் கார்டில் ஒரு 299 ரூபா பில்லு பே பண்ணாம விட்டதுனால அந்த இன்ட்ரெஸ்ட் ஃபைனலாக அக்குமுலேட் ஆகி 18 வருஷம் கழிச்சு 22 லட்ச ரூபா அவருக்கு ஃபைன் வந்திருக்கு. ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நானும் ஒரு கிரெடிட் கார்டு வாங்கியிருந்தேன். பட் நான் அதை யூஸ் பண்ணவே இல்லை. சரி, நமக்கு இந்த மாதிரி ஏதாவது வந்திருக்குமான்னு சும்மா போய் செக் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி போய் பார்த்தேன். அதில் 499 ரூபா ப்ளஸ் 18% GST 90 ரூபான்னு போட்டு மொத்தம் 589 ரூபாய்க்கு ஆனுவல் ஃபீன்னு ஒரு பில்லு வந்திருந்தது. ஃபார்ச்சுனேட்லி அந்த பில் எனக்கு ரீசெண்டாக வந்ததுனால அதை நான் கட்டி முடிச்சிட்டேன். நீங்களும் என்ன மாதிரி கிரெடிட் கார்டு வாங்கி அதை யூஸே பண்ணாமல் இருந்தாலும் ஏதோ பெண்டிங் பேமெண்ட் இருக்குதான்னு போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இன்னைக்கு நீங்கள் கட்டாமல் விட்ட ஒரு பில் பேமெண்ட் நாளைக்கு ஃபைனு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் அக்குமுலேட் ஆகி நாளைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய தலைவலி கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. இதனால உங்கள் சிபில் ஸ்கோருமே அடிபடும். நீங்கள் நாளை பின்ன ஒரு லோன் ஏதோ அப்ளை பண்ணும்போது இதனால உங்களுக்கு பிரச்சனை வரும். இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு தோணுச்சு. இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கிரெடிட் கார்டு வச்சுக்கிற இல்லை வாங்க போகிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கிறோம். இது ரேபிடோ ஸ்கேம்ங்க. திருட்டு பசங்க ஒன்றுத்தையுமே விடுறது கிடையாது. ஈவன் கஷ்டப்பட்டு தான் வந்து ஜொமேட்டோ, ஸ்விக்கி இந்த மாதிரி பைக்கு ஆப்பெல்லாம் யூஸ் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க.
அவங்களையும் இந்த வடக்கன்ஸோ சரி இல்லை நம்பாட்களோ சரி இதை விட்டு வைக்கல. ரேபிடோ ஓட்டுறவங்க கொஞ்சம் சேஃபாவே இருங்க. ஏன்னா இப்போ புதுசா ஒரு ஸ்கேம் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கானுங்க. அதாவது ரேபிடோல வந்து ஒரு ஆர்டர் வந்து போடுறானுங்க. இது வந்து எனக்கு நடந்த சம்பவம் தான். அதாவது எனக்கு வந்து டி நகர்ல இருந்து சென்னை மீனம்பாக்கம் ஏர்போர்ட் வரைக்கும் 13 கிலோமீட்டருக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு. சரி போவோம் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ண உடனே கால் பண்ணா, அதாவது கொஞ்சம் அர்ஜென்ட் ப்ரோ, சீக்கிரம் வாங்க ப்ரோ அப்படின்னு சொன்னா. அவன் வந்து வடக்கன் தான், ஆனா இங்கிலீஷ்ல தான் பேசினான். சரி பையலுக்கு ஏதோ அர்ஜென்ட் போல, சீக்கிரமா போவோம்னு சொல்லிட்டு நானும் ஒரு 2-3 நிமிஷத்துல போய் நின்னுட்டேன். கிட்டத்தட்ட 1.3 கிலோமீட்டர் பிக்கப் காமிச்சது 3 நிமிஷத்துல போயிட்டேன். ரீச் ஆயிட்டு கால் பண்ண இந்த மாதிரி ப்ரோ நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவன் நான் வரல ப்ரோ, என் ஒய்ஃப் தான் வராங்க, கூட்டிட்டு போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி ஓகே ப்ரோ அப்படின்னு சொல்லி நானும் சொன்னேன். அதுக்கு அவன் என்கிட்ட என்ன சொன்னான்னா, ஒரு 5400 நான் வந்து உங்களுக்கு ஜிபே பண்றேன், நீங்க அதை அப்படியே என் ஒய்ஃபுக்கு மாத்தி விட்டுருங்க அப்படின்னா. நானும் எதுவும் யோசிக்காம சரி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டேன். 5400 ரிசீவ்டுன்னு எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வந்துச்சு. ஓகே ப்ரோ பேமெண்ட் ரிசீவ்டுன்னு சொல்லி நான் சொன்னேன். அதுக்கு அவன் ஒரு நம்பரை சொல்லி இந்த நம்பருக்கு வந்து 500 ஜிபே பண்ணுங்கன்னு சொன்னா. ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் சொன்னா அந்த நம்பருக்கு வந்து அமௌண்ட் சென்ட் ஆகல. அடுத்தது ஒரு நம்பரை சொல்லி அந்த நம்பருக்கு ஃபர்ஸ்ட் 200 அனுப்புங்க, நெக்ஸ்ட் 200 அனுப்புங்கன்னு சொன்னா. நானும் 400 ரூபாய் அனுப்பிட்டேன். அனுப்புனதுக்கு அப்புறம் தான் என் பேலன்ஸ் செக் பண்ணி பாக்குறேன், அமௌண்டே வரல. கடைசியில எனக்கு அவன் அமௌண்ட் எல்லாம் போட்டு விடல, 5400 ரிசீவ்னு சொல்லி ஒரு மெசேஜ் எனக்கு தட்டி விட்டுருக்கான். அதை பார்த்து ஏமாந்துருக்கேன். அதுக்கான ப்ரூஃபுமே என்கிட்ட இருக்கு, அவனோட நம்பருமே என்கிட்ட இருக்கு. உங்களால முடிஞ்சா அவனை வந்து கால் பண்ணி எவ்வளவு அசிங்கமா கேட்க முடியுமோ அவ்வளவு அசிங்கமா கேளுங்க. என்ன ரொம்ப கவனமா கவனிக்க வேண்டிய ஸ்கேம் தான் இது. இப்போ ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. முன்னெல்லாம் வந்து ட்ரெயின்ல பிஸ்கெட்ஸோ அந்த மாதிரி ஏதாவது சாப்பாடுல வந்து மயக்க மருந்து கொடுத்து நம்ம கிட்ட ஆட்டையை போட்டுட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இப்போ ஹிப்னாட்டிசம் மூலயமா வந்து நம்ம கிட்ட வந்து இருக்கிற பொருளை வந்து காமனாக நார்மல் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்து ரோட்ல பண்றாங்க. எப்படி பண்றாங்கன்றத நீங்களே பாருங்க. ஹாய் காஸ், பாருங்க ஒருத்தர் நிற்கிறாரு இல்லைங்களா, அந்த ஆளை பார்த்துட்டே இருங்க. நிற்கிறாங்க. நிறைய இடத்துல இந்த மாதிரி நடந்திருக்கு, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். பாருங்க வராங்களா, அவங்கக்கிட்ட ஒரு பேப்பரை கொடுக்குறாரு. பாருங்க இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்றாங்க. அவரும் வாங்கி பார்க்குறாரு. ஆனால் கீழே ஏதோ ஒன்று ஃப்ரெஷ் பண்ணுறாங்கங்க. நோட் பண்ணிங்களா? அது ஃப்ரெஷ் பண்ணதுமே அவர் வந்து அவரோட மைண்ட் வந்து அவர் பேச்சு கேட்காத மாதிரி அவர் வந்து அவர் சுயநலையில் இல்லை. ஓகேங்களா? ஏதோ ஒன்று பேசிட்டு அப்புறம் எல்லாமே ஏதோ ஒரு மாதிரியாக கொடுங்க, எல்லாம் பேக்கில் இருக்கிறத எடு அப்படின்றாங்க. பாருங்க அந்த ஆள் சீட்டு போட்டுட்டு உள்ளே இருக்கிறத ஏதோ இப்போ அவங்க கிஃப்ட்டு யாருக்கும் எடுத்துகிட்டு போதில்லை, என்ன இருந்ததுன்னு கூட தெரியாது. எல்லாமே எடுத்து கொடுக்குறாங்க. பாருங்க பர்ஸ்லேருந்து எல்லாமே எடுத்து தாங்க கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துல நடக்குது. பார்த்து தெரியலாம். ஏன்னா அட்ரஸ் ஒருத்தர் கேட்குறாங்க அப்படி நின்றுட்டு இருந்து ஒருத்தர் கேட்குறாங்கன்னா கொஞ்சம் பத்திரமா இருங்க. யாராக இருந்தாலும் நம்மளுக்கு தெரியும் பார்த்தவே. ஓகேங்களா? கேர்ஃபுல்லாக இருங்க நண்பர்களே. ஓகே, இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு சொல்லுங்க. அவங்க செயின் கொடுங்க, உங்கள் பர்ஸ் கொடுங்க, உங்கள் ஃபோன். இதுதாங்க ரீசெண்டா நடந்துட்டு இருக்க ஒரு ஸ்கேம். ஒரு பேப்பர் கொடுத்து ஹிப்னோடைஸ் பண்றதா சொல்றாங்க. சில பேர் ஏதோ கெமிக்கலை ஸ்ப்ரே பண்ணி அவங்களை கண்ட்ரோல் பண்றதா சொல்றாங்க. ஆனா எது உண்மைன்னு தெரியல. சோ நீங்க ஜாக்கிரதையா இருங்க. முக்கியமா நீங்க ஒரு பணமோ ஜுவல்லோ கொண்டு போகும்போது யாரா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்து உங்களை டேரக்டா அப்ரோச் பண்ணாலும் அந்த மாதிரி டைம்ல ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கு. இந்த ஸ்கேம் பத்தின இன்ஃபர்மேஷனை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. லெட்ஸ் ஸ்ப்ரெட் அவேர்னஸ். முன்ன பின்ன தெரியாதவர்கள் கிட்ட அட்ரஸ் சொல்றதோ இல்ல வந்துட்டு கிட்ட போய் நின்று பேசுறதோ வந்து இதுக்கப்புறம் வந்து தவிர்த்துடுங்க. அது வந்து ரொம்ப நல்லது. முன்னெல்லாம் வந்து பேங்க்ல இருந்து கால் பண்ணி உங்க ஏடிஎம் கார்டு பிளாக் ஆயிடுச்சு, உங்க கிரெடிட் கார்டு பிளாக் ஆயிடுச்சு, நான் உங்களுக்கு ஒரு ஓடிபி அனுப்புறேன், அந்த நம்பர் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி ஏமாத்துவாங்க. இப்போ இந்த ஸ்கேம் தான் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. இந்த தப்பை வந்து நம்ம எல்லாருமே பண்றோம். உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த ஆப் உங்க மொபைல்ல இருந்தா நீங்க ரொம்ப ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். கூகுள் பே இன்னைக்கு நம்ம எல்லாரோட மொபைல்லையுமே இந்த ஆப் நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கோம். பட் இதுல என்ன இப்போ ஜாகிரதையா இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, கூகுள் பேல உங்களுக்கு தெரியாத நபர் உங்களுக்கு கொஞ்சம் பணம் அனுப்புவாங்க. அவங்க அதை தெரிஞ்சேதான் அனுப்புவாங்க. போன் வரும், தெரியாம உங்களுடைய நம்பருக்கு மாத்தி அனுப்பிச்சுட்டு நீங்க திரும்ப அந்த பணத்தை அனுப்பிச்சிடுறீங்களா அப்படின்னு. நம்ம தான் கொஞ்சம் நல்லவங்களாச்சே, அனுப்பிடுறோம்னு சொல்லுவோம். சரிங்க நாங்க ஒரு லிங்க் அனுப்புறோம், இதுல நீங்க அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு போன் நம்பரோ அல்லது ஒரு லிங்கோ கொடுத்தாங்கன்னா தயவு செய்து அதை கிளிக் பண்ண வேண்டாம் அப்படின்னு சைபர் கிரைம்ல இருந்தும் அலர்ட் எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஏன்னா அப்படி பண்ணும்போது அவங்க உங்களுடைய ஜிபே அக்கௌண்ட்டை ஹேக் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்காம்பா. சோ அப்படி அப்போ வந்த பணத்தை என்ன பண்றது அப்படின்னா, பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துடுறோம், நீங்க வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லிடுங்க சேஃபா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் பாய் ஃப்ரம் உங்கள் எம்ஜே. பாய்.